நம்முடைய தவறுகள் மீறுதலை அறிக்கை செய்வோமாக. பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை செய்து சொல்வோம். சர்வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆளுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழிகாலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உங்கள் பரிசுத்த கற்பனைகள் பூர்ணமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் செய்யத்தக்காதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மரணத்துக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகமுள்ள குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. தப்பிதங்களை அறிக்கையில் எங்கள் மேல் பொறுமையாயிடும். பாவத்தை நிமித்த துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்தில் பயன்படாதபடி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தி உலகளாய் நடந்தபடி இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு பெற்றுதலும். ஆமென். சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டவர்களை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். திருவசனம் போல ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாளைக்குரிய வேத பாடங்கள் வாசிக்க கேட்க. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் இது பழைய ஏற்பாட்டின் பாகத்தில் என்னாகமும் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 தொடங்கி 30 முடிய வாசிக்க கேட்போம். என்னாகமும் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 தொடங்கி 30 முடிய வாசிக்க கேட்போம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு போய்த்தார்கள். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பதிவுத்துமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றார். பின்பு மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்தில் வந்து சேர்ந்தார்கள். வாசிக்கும்படியாய் தெளிவிட்ட முதலாம் வேத பகுதி வாசிக்க முடிந்தாயிற்று. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 18 வரை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் புல்லும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும்
என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொள்வேன் என்றார். வாசிக்க வேண்டிய வேலைபாகம் முடிவடைந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவ கீர்த்தனையில் 5வது கீர்த்தனை. சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற பாடலை பாடுவோம். அப்போது முதலாவது காணிக்கை சேகரிக்கப்படும். அவர்கள் இருக்கிறது காணிக்கை பெட்டியில் ஒரு காணிக்கையை செலுத்தும்படி அன்போடு கேட்டுக் கொடுக்கிறேன். இந்த பாடலின் இறுதியில் ஞானஸ்தானத்துக்கென்று குழந்தையை கொண்டு வந்திருக்கிறவர்கள், ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் முன்னே வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். Sarva
செய்வோம். இஸ்ரவேலின் மேய்ப்பராக எல்லாம் வல்ல கடவுளே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை விடுவித்து அவர்களோடு உறுதியான உடன்படிக்கை செய்தீர். உம்முடைய நிறைவான இரக்கத்தை உமது மந்தையின் மேல் பொழிந்தள்ளி உம்முடைய திவ்ய சுதந்திரத்துக்குள் ஞானஸ்தானத்தின் மூலமாக சேர்க்கப்பட போகிற இந்த குழந்தை உமது கிருபையின் உடன்படிக்கை மூலமாய் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கலும். இவர் உம்முடைய திரு மைந்தரும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவில் தேவரீர் எங்களுக்கு அருளச் செய்த நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆமையோடும் ஒரே கடவுளாக என்றென்றும் வீட்டிருக்கிற அரசாளுகிற அவர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக குழந்தை கொண்டு வந்த பெற்றோராகி நீங்கள் ஞானஸ்தானத்துக்குரிய விசுவாசத்தை அறிக்கை செய்வதும் கிறிஸ்துவின் வழியில் குழந்தை வளர்க்க வாக்கு கொடுப்பதும் உங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே நான் கேட்கிற கேள்விகளுக்கு முழு மனதோடு தேவ சமூகத்திலும் சபைக்கு முன்பாக சொல்ல முடியாது போல கேட்டுக்கொள்கிறேன். இக்குழந்தை கிறிஸ்துவ குடும்பத்தில் வளரவும் இக்குழந்தை கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனைகளும் வழிபாட்டிலும் வளர்க்க முயற்சி செய்வீர்களா? இக்குழந்தைக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு உங்கள் வாழ்க்கை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? இக்குழந்தை பரிசுத்தாவினால் விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறவும் திருச்சபையின் அந்யோன்யத்தில் கடவுளை உண்மையாய் சேவிக்க உலகத்தில் செல்லவும் உதவியாக இருக்கும்படி இக்குழந்தை பிற்காலத்தில் திருச்சபையின் முழு உறுப்பினராக திடப்படுத்த பெறுகிற வரைக்கும் இக்குழந்தை விசுவாச வாழ்க்க உற்சாகப்படுத்துவீர்களா? பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரைக்கடவுளை விசுவாசிக்கிறீர்களா? ஆனால் சபையார் யாவரும் எழுந்து நின்று இவரோடு சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாக விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியால் உற்பத்தி பிறந்தார். பொது பிரார்த்தனை காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமனிக்கே சர்வவல்லமையுள்ள பிதாவாக தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மறித்து நியாயத்திற்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். சபையும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்தவர்கள் நித்திய ஜீவனுடைய விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்போது அறிக்கை செய்த விசுவாசத்தின்படி ஒரு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க விரும்புகிறீங்களா? பிரியமான சகோதர சகோதரிகளே, இக்குழந்தையும் மற்ற ஏனைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் வளர்வதற்கு ஏதுகரமாக நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினராக உங்கள் அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களா? சொல்லுவோம். கடவுள் ஒத்தாசையுடன் விசுவாசத்திலே நடப்போம். எங்கள் ஐக்கியத்திலே இக்குழந்தையை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த நம்ம ஆக்கவே ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, வைத்திருக்குதான் இந்த தண்ணீர் பிதா குமாரன் பரிசுத்தாவி திரிகன் நாமத்தினால செபிக்கிற பரிசுத்தப்படுத்துங்க. தண்ணீர் தூய்மைப்படுத்துவதற்கு அடையாளமாக இருக்க சுத்திகரிப்பதற்கு அது அடையாளமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தண்ணீர் மூலமாய் ஆண்டவர் திருமுழு கொடுக்குற இந்த குழந்தையும் பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க, புதுப்பிங்க சுவாமி. தொடர்ந்து உண்மையில வளர இந்த குழந்தைக்கு நீர் உதவி செய்யும்படியாய் பெற்றோர்கள் இந்த குழந்தையை உமக்கு என்று வளர்த்து உதவி செய்ய இயேசுவின் நாமத்தினால் சொல்லினாங்க பிதாவே. குழந்தைக்கு மைக்கேல் ஜார்ஜ் பிரபு என்று பெயர். மைக்கேல் ஜார்ஜ் பிரபு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இவளை கிறிஸ்துவின் மந்தியாக நம்முடைய திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு நெற்றியில் சிலுவை அடையாளத்தில் வரைகிறேன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிக்கிற ஒரு போதும் வெட்கப்படாமல் ஒரு மாநில கிறிஸ்துவ நிலைத்திருக்க முடியும். கர்த்ததாமே உங்களுக்கு அருள் புரிவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்கப்படி உண்மையில் கிருபையாக இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாய் சமாதானம் சந்தோஷம் மன நிறைவும் தொடர்ந்து இந்த குழந்தை மக்கென்று வளர்த்துல சகல வசதிகள் வாய்ப்புகளும் உடைய பிள்ளைகளை தந்துள்ளார்கள்.
சபையார் உட்கார முடியும். இந்த கால தியான நேரத்திற்காக நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். நாமத்தினால் சொல்லி நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாருக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக இந்த நாளில் நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதியை ஒட்டி நாம் சிந்திக்கும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு ஒரே ஆண்டவர் ஒரே திருமுழுக்கு, ஒன் லார்ட் ஒன் பேப்டிசம் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டுமே மிகப்பெரிய தலைப்பு. ஆண்டவர் ஒரே ஆண்டவர் இருக்கிறார், ஒரே திருமுழுக்கு என்று நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படும். இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியை ஒட்டி நாம் சிந்திக்க இருக்கிறோம். இருந்தாலும் எபேசியர் நிறுவம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனங்கள் தெளிவாய் சொல்கிறது. உங்களுக்கு உண்டான அழைப்பிலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் என்று நாம் ஒரே திருமுழுக்கு ஞானஸ்தானம் என்று சொல்கிறோம். இந்த ஞானஸ்தானம் என்று சொன்னால் நாம் தெரிந்திருக்கிறது, நமக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற காரியம் முழுகி திருமுழுக்கு எடுக்கணும் அப்படின்ற ஒரு வழிநடத்துதலை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதை கேட்டு பழகிட்டோம். அதை குறித்ததான காரியங்களுக்கு நாம் ஈடுபடுகிறோம், மாறி போகும். நல்லா புரிஞ்சுங்க, வேதத்தில் இப்படி தான் திருமுழுக்கு எடுக்க வேண்டும் என்று இல்லை. ஒரு வசனம் உண்டு, இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறினார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகவே இயேசு அவர் முழுகிதான் எழுந்திருந்தார் என்று சொல்லி இப்படி மக்களை திசை திருப்புகின்ற காரியங்களில் ஒரு கூட்டம் மக்கள் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறார். அது இன்று நேற்று இன்று மட்டுமல்ல, காலகாலமாக இதை தான் சொல்லியிருக்கு. அது சொல்லுகிறவர்கள் புதிதாக மற்ற நம்பிக்கை உடையவர்களிடத்தில் போய் சொல்லுவதில்லை. ஏற்கனவே ஞானஸ்தானம் பெற்று தென்னிந்திய திருச்சபையில் அங்கமாகி இருக்கிறவர்கள்
அவர்களுக்கு சொல்லி அவர்களை நம்பிக்கையை குலைக்கின்ற காரியங்கள், விசுவாச குறைச்சலை ஏற்படுத்துகிற காரியங்களை ஏற்படுத்தி சபையில் பிரச்சனைகளை உண்டாகும். சபையில் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறான்னு தேடி பார்த்தா அதெல்லாம் தென்னிந்திய திருச்சபையின் வழக்கத்திற்கு விரோதமாய் யாரோ சொல்ல கேட்டு அங்கு மயங்கி மறந்து சபையினுடைய தாற்பயங்களை விட்டு விலகி போனவர்கள் தான் என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த திருச்சபையில நல்லா புரிஞ்சுக்கணும். திருமுழுக்கு என்றால் முழுகித்தான் எடுக்க வேண்டுமில்லை, தெளித்தும் திருமுழுக்கு எடுக்கலாம், முழுகியும் எடுக்கலாம் என்பதை தென்னிந்திய திருச்சபை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது நல்லா புரிஞ்சுக்கணும். திருமுழுக்கு குழந்தையிலேயே பெற்றிருந்தால் அந்த ஒரே ஞானஸ்தானத்தில் நீங்க வேதத்தை வாசித்து ஜெபித்து உங்க காலத்தை முடியுங்க, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போக முடியும். நீங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க 2வது 3வது 4வது போனீங்கன்னா அதுக்கு முடிவே இருக்கா. ஒருத்தர் ஓடுறது நதியில் எடுக்கணும், ஒருத்தர் குளத்தில் எடுக்கணும்னு, ஒருத்தர் இந்த பாசை கொடுக்கணும்னு, அந்த பாசத்தை எடுத்தாதான் எடுக்கணும்னு. இதற்கு முடிவே இல்லை. நீங்கள் இங்கே எடுத்தா போதாத யோர்தானுக்கு வாங்கணும். அதுக்காக இன்றைக்கு ஓலி லேண்ட் ட்ரிப் போறவங்க நிறைய பேர் மாறிட்டாங்க. அங்க போய் ஒரு முழுகிட்டு வந்துடலாம். முழுகிதான் நீங்க பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா உங்களுக்கு முன்னாடி மற்ற நம்பிக்கை உடையவர்கள் போய் விடுவார்கள். நல்லா புரிஞ்சுங்க. மொழிதான் பரலோகத்துக்கு போனோம், ஆண்டவர்கிட்ட போகலாம், முழுகிறவர்களாம் போகலாம் என்று சொன்னால் மற்ற நம்பிக்கை உடையவர்கள் 3 மாசத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முழுகிறாங்க. அவங்க ஓடுற நதியில முழுகிறாங்க, 3 கடல் 6 போடுற இடத்துல முழுகிறாங்க, காலையில் குமராங்க, இந்த கண்ணுகையில் முழுகிறாங்க. முழுகிறவர்கள் ஏராளம் இந்த இந்திய தேசத்தில். முழுகிறவர்கள்லாம் பரலோகத்துக்கு போகிறவர்கள்லாம் போக மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. வேதம் தெளிவாய் சொல்லு. நீங்கள் தென்னிந்திய திருச்சபையின் அங்கமாய் இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுப்பதை முக்கியப்படுத்தும். நம்முடைய வழக்கம் என்னவென்றால் குழந்தைகளை கொடுக்கிற ஞானஸ்தானம் முழுமை பெற்ற ஞானஸ்தானம் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. அநேக கிறிஸ்துவ குடும்பங்களோட பிரச்சனைக்கு காரணம், வழிவிலகி போவதற்கு காரணம், ஆங்காங்கே சபைகள் உருவாகுறதுக்கு காரணம் சரியா புரியுறதில்லை. ஆளுக்கு வந்த சத்தியத்தை கேட்கறதில்லை. ஏனோதாலும் எந்த ஒரு நன்மைகளை சிந்தனைகளை வச்சு இவன் சரியில்லை அவன் சரியில்லை, இவங்களுக்கு ஓட்டு போடு அவங்களுக்கு ஓட்டு போடு, நான் அவரை சார்ந்தேன் இவங்களை சார்ந்தேன், இப்படி யோசனை உட்காந்து கோயில்ல காலத்தை கழிச்சுட்டு இருக்கோம். நம்முடைய ஆராதனையில கலந்து கொள்கிற போது நல்லா புரிஞ்சுங்க. திருமுழுக்கு குழந்தைக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தோம். இந்த குழந்தையை திருச்சபையின் அங்கமாக இணைத்திருக்கிறோம். எது வரைக்கும் அவர்களுக்கு முழுமை பெற்ற இந்த ஞானஸ்தானம் எப்போது முழுமை பெறும் சொல்லிருக்கோம். அப்பா அம்மா பிரபுக்கு கரெக்டா சொல்லிடுறோம், வைப்புக்கு சொல்லிடுறோம். இந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாய் திடப்படுத்தல் பெறுகிற வரைக்கும் அவனுக்கு ஒரு தெளிவு வருகிற பொழுது இயேசு எனக்காய் மரித்தார், உயிர் தெழுந்தார், அவருடைய சரீரமும் ரத்தமும் எனக்காக உடைக்கப்பட்டது, பீக்கப்பட்டது, சிந்தப்பட்டது, அவைகளை நான் உட்கொள்கிறேன், அவைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன். அவர் அந்த உறுதிப்பாடு எப்போது வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த திருமுழுக்கினுடைய முழுமை அங்கே நடைபெறுகிறது. இந்த திருமுழுக்கு பெற்று இடப்படுத்தல் பெறுகிற வரைக்கும் வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும், கூடுகையில கலந்து கொள்ளணும், வழிபாடுல கலந்து கொள்ளணும், ஆண்டவருக்குள்ள வளரணும். அதுதான் ஓய்வு நாள் பாடி வச்சிருக்கிறோம், அதுதான் வாலிப ஐக்கிய சங்கங்கள் வச்சிருக்கிறோம். அதைதான் அதிலே நம்முடைய பிள்ளைகளை இணைத்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டு. ஒவ்வொரு பெற்றோரும் இதை கருத்தாய் நினைக்கணும். இது ஒரு சடங்கு அல்ல. 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு வருஷம் ஆச்சு குழந்தைக்கு ஞானம் கொடுத்தலாம் கொடுத்துட்டு போறது பெருசா இல்ல. ஒவ்வொரு நாளும் குழந்தைக்காக ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் குழந்தைக்கு திருமுழுக்கு பெற்றவர்கள் என்பதை அவர்களுக்கு சொல்லி பழகணும். ஒவ்வொரு நாளும் நீ வேதத்தை வாசிக்கணும், நீ ஆண்டவர் ஒப்பு கொடுக்கப்பட்டவள், நீ ஆண்டவருக்கு என்று வளரணும், ஆண்டவருக்கு என்று வாழணும், ஆண்டவரை மையப்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் படிப்பிக்க வேண்டும்.
அது திடப்படுத்தல முழுமை பெறுகிறது. திடப்படுத்தல் வகுப்பு ஒருவேளை என்னுடைய 17ஆவது வருஷம் 18, 19 இந்த வருடங்களில் 20ஆம் வருஷம் கூட இந்த வகுப்பில் படித்த பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். முதல் வகுப்பிலேயே சொல்றது, நீங்கள் குழந்தையை பெற்றிருக்கிற ஞானஸ்தானம் இந்த திடப்படுத்தல தான் முழுமை பெறுகிறது என்பதை படிப்பிக்கிறோம். படிக்கணும். அப்படி படித்தீங்கன்னா நாம் பெற்றிருக்கிற ஞானஸ்தானம் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார் என்பது புரியும். நல்லா புரிஞ்சுக்கணும். வெஸ்லி நியூபிகன் பிஷப் அவர்களிடத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்டேன். நம்முடைய சபை மக்கள் எல்லாம் பிரிந்து ஆங்காங்கே பிரிந்து போயிருக்கிறாங்க. இந்த கூட்டம் அந்த கூட்டம், அந்த சபை இந்த சபை, அந்த பாஸ்டன் போயினேங்கிறாங்க. இது ஒரு முடிவே இல்லையா? என்னதான் தெளிப்பு ஞானஸ்தானமா மொழி ஞானஸ்தானம் எதெல்லாம் ஒன்று சொல்லி அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் அவர் கொஞ்ச நாள் யோசிச்சு ஒரே பதில் சொன்னார். எல்லாம் தண்ணியுடைய அளவு பொறுத்து தான். நீ தெளித்தாலும் மொழிகினாலும் தண்ணியுடைய அளவு தான். அதுல திருமுழுக்கு அல்ல, மனம் திரும்புதலில் திருமுழுக்கு இருக்கிறார். மனம் திரும்பி திருமுழுக்கு பெற வேண்டும். குழந்தையிலேயே ஞானஸ்தானம் கொடுக்கிறோமே, அதற்கு என்ன? அதற்கு தான் குழந்தையிலிருந்து பிள்ளையை வளர்த்தெடுத்து அவன் தெளிவு பெறுகிற பொழுது நான் பெற்ற ஞானஸ்தானம் இந்த திடுப்படத்தில் இருக்கிற முடிவு பெற்று அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நான் உட்கொள்வதற்கு ஆயத்தமாகிற பொழுதுதான் இந்த திருமுழுக்கினுடைய முழுமை நான் பெறுகிறேன் என்பதை பிள்ளை புரிஞ்சுக்கணும்பா. அதற்கேற்றபடி விசுவாசத்தில் பிள்ளை திருச்சபை நடத்துங்கள் என்று சொன்னார். அப்படிதான் சபை தலைவர்களுக்கு அவர்கள் எடுத்து கூறினார்கள். அப்படிதான் வேதம் சொல்றது. திருமுழுக்கு பெற்றுட்டோம் என்பது ஏதோ தண்ணீருடைய அளவை பொறுத்து முடிஞ்சு போச்சு என்பது அல்ல. என் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறேனா, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேனா, அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். திருமுழுக்கு பெற்றிருக்கிற நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவா இருக்கிறீர்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது போல இயேசு ஆண்டவர் என் மேலே இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், என் உள்ளத்தில் இருக்கிறார் என்று சொல்கிறார். அவர் மேல இருக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறாரு, என் உள்ளத்தில் இருக்கிறார் என்று சொல்கிறார். ஆகவே திருமுழுக்கு பெறுவது ஆண்டவரோடு கூட இருக்கிறதற்கு ஒரு அடையாளம். இந்த திருச்சபையில, தென்னிந்திய திருச்சபையில அங்கமா இணைந்திருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம். அது மட்டுமல்ல, இந்த திருச்சபையாகி ஆண்டவருடைய சரீரத்தில் நீங்கள் ஒரு அவயங்களாக இணைக்கப்படுகிறீர்கள். ஒரு குழந்தையுடைய கையில மோதிரம் நிறைய பேர் போட்டதே இல்லை. இன்னும் அப்படி ஆர்டர் எடுத்து ஊந்துடும். குழந்தைகிட்ட பிறந்த குழந்தை எல்லாம் மாமா அத்தைச்சி எல்லாம் போட்டுடும். குழந்தைகிட்ட போட்டால் கூட மோதிரத்தை என்ன பண்ணிடுவோம்? கழட்டு. ஏன்னா அந்த மோதிரத்தோட அண்ணன் குழந்தைக்கு தெரியுதில்லை. ஆனாலும் அது மோதிரத்தை பத்திரமா வச்சுக்கணும்னு என்ன வருது. ஏன்னா எல்லாம் தொலைஞ்சிடும். அதனால பத்திரமா கழட்டி அவன் பெரியவர்களாக தெளிவு வரும்போது அந்த மோதிரத்தை போடும். அப்படிதானே? அதே போலதான் இந்த திருமுழுக்கு குழந்தைகளை கொடுக்கிறோம். திடப்படுத்தல் அவர்கள் அறிந்து அவருக்குள்ள வருகிறார்கள். அப்படி வருகிற போது அதை தெளிவுபடுத்துறோம். தெளிவுபடுத்த வேண்டியது குடும்பம், பெற்றோர், அப்புறம் சபை. சபையில் 1 மணி நேரம் தான், ஆராதனை முழுமைக்க 1.5 மணி நேரம். இதில் செய்தி ஒரு 15, 25, 30, 40 நிமிஷம்னா அப்படி முகம் சுழிது பண்ணிடு. நம்மளுக்கு இப்படி பார்க்கறதுன்னா அப்படி பார்க்கறதுன்னா தலை சொல்லிடுதுன்னா மக்கள் சத்தியத்தை கேட்கறதுக்கு மனசு இல்லை. வீட்டில் போயாவது கொஞ்ச நேரம் வேலை வாசிக்கலாமா? அது வாசிக்க மாட்டேங்க. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கிற நேரம் இல்லை. ரொம்ப பிஸி செய்வது. ஆனால் ஆலயத்துக்கு வந்துட்டா போதும் பாரு, கறிக்கடையில் எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க. மணிக்கணக்காக நிற்கிறோம், ரேஷன் கடையில் நிற்கிறோம், துணி கடையில் நிற்கிறோம். ஒரு கடைக்கு போயிட்டு வந்துட்டா முடிஞ்சிச்சா 10 கடை ஏறிடணும். நகைக்கு நிற்கிறோம். எல்லாத்துக்கும் காலம் நேரம் பார்க்கறது கிடையாது. ஆனால் ஆலயத்துக்கு வந்து பாரு, எப்படி எங்க போதும். ஆனால் உங்களுக்கு ஒரு நாள் வரும். நல்லா புரிஞ்சுங்க. சாபிக்கிறது இல்லைங்க, புரியும்படி சொல்லுகிறேன். ஒரு நாள் இப்ப கஷ்டம் தெரியாது, கோயில் கஷ்டம் தெரியல, ஆயிரம் கஷ்டம் தெரியல, இல்ல தெய்வ பக்திக்கு தெய்வ பயம் இல்லை, இவைகளெல்லாம் ஒரு நாள் வரும் உங்களுக்கு. இப்போ ஓட்டம், இப்போ இருக்கிற பலன், இப்போ இருக்கிற ரத்தம், இப்போ இருக்கிற ஓட்டெல்லாம் நிற்காது. கொஞ்ச நாள் தான்.
இப்பவே எதிரெதிரோ பொல்யூஷன் வந்துருச்சு. மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம் இந்த காலம். திருமுழுக்கு பெற்றுட்டோம், ஞானம் ஏதாச்சும் திருச்சம் அங்க ஆச்சு, நான் இவ்வளவு காணிக்கை கொடுக்குறேன், இதெல்லாம் அதோட முடிஞ்சிடல நம்முடைய வாழ்க்கை. அதோட முடிஞ்சு போனதுன்னு நினைக்காத. ஆண்டவருக்குள்ள வளர வேண்டிய அழைப்பு நமக்கு இருக்கிறது. திருமுழுக்கு பெற்றவர்கள் மனம் தெரிஞ்சிருக்கணும், புது வாழ்ந்திருக்கணும். அதனாலதான் பவுல் சொல்லுவாரு 2:5-17 ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்துட்டா புது சிருஷ்டியா மாறணும்ன்றாங்க. எங்க புது சிருஷ்டியா மாறி இருக்கிறோம்? பல தலைமுறைகளா கிறிஸ்துவ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன் வயசு எவ்வளவு? அத்தனை வயது வரைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல திருச்சபையில் அங்கமா இருந்திருக்கிறீர்கள். சிறு பிராயத்தில் இருந்திருப்பீங்க, வாலிப வயதில் இருப்பீங்க, பெரியவங்களா. எப்பொழுது நீங்க வேதத்தை வாசித்தோம், எப்போ ஜெபித்தோம், எப்போது ஆண்டவர் ஒப்பு கொடுத்தோம், எப்பொழுது இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களா நம்மை மாற்றிக்கொண்டோம். இன்னும் ஏனாதானு வாழ்ந்துங்க எப்படினாலும் போலாம் இல்லை. அது அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. அதோட பரிதாபம் வேற ஒன்றும் இருக்காது. திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் பல காரியங்கள் வேதத்தில் இருக்குது. ஒரு காரியம் யோவான் சாணன் சொன்னதை மட்டும் உங்களுக்கு இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனம். அப்போது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் புரிந்துருவாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்கிறவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். ஜனங்களுக்கு என்னப்பா ஞானஸ்தானம் பெற்றுக்கிறோம், மனம் திரும்புகிறோம், பெற்றுக்கிறோம், வேற என்ன செய்யணும்னு கேட்டா, நீ ஞானஸ்தானம் எடுத்துனா என்ன பண்ணோம்னா 2 அங்கி இருந்தால் ஒரு அங்கி என்ன பண்ணோம் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். உனக்கு ஆகாரம் இருக்குமானால் அதை மற்ற இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணு கொடுக்கணும்னு. இப்போ போய் உங்கள் பீரோ திறந்து பாருங்க, அங்கே இருக்கிறதெல்லாம் இன்னும் எத்தனை பேருக்கு போக வேண்டியதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குது. உள்ள மட்டும் சொல்ல எல்லாரும் வீட்டில் ஃப்ரிட்ஜு திறந்து பாருங்க, இன்னும் ஒரு வாரத்துக்கு வேண்டியதெல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். யாரோ சாப்பிட வேண்டியது, கொடுக்க வேண்டியது எல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்குது. என்னைக்கு உணர போகிறோம்? யோவான் சார் தெளிவா சொல்றாரு, 2 இருந்தா கேட்கிறவனுக்கு ஒன்று கொடுப்பாங்க. கேட்கிறவர்கள் பெறுகிற யார் கேட்கிறான்னா நம்ம உடனே நினைச்சுக்கிறோம் முச்சந்தியில் யாரும் உட்காந்துப்பாங்க அவனுக்கு கொடுத்துக்கிறோம். நம்முடைய அப்பா அம்மா, நம்மோட குழந்தைங்க, நம்ம குடும்பம் எங்க தூரமா எடுத்துன்னு யாரோ வருவாங்க எதிர்பார்த்து உட்காந்துக்காங்க. யாருக்கும் செய்ய வேண்டியதில்லை. என்னுடைய தகப்பனாருக்கு செய்ய வேண்டியது, என் தாய்க்கு செய்ய வேண்டியது, என் சகோதரிக்கு செய்ய வேண்டியது, என் சகோதரிக்கு கொடுக்க வேண்டியது உங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. எவ்வளவு நாளைக்கு எல்லாரோடும் சரியா பகிர்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்வு ஆசீர்வாதத்தின் வாழ்வா இருக்கும். நீ ஞானஸ்தானம் பேசுறது நான் இங்க எடுத்து அங்க எடுத்து உட்காந்து பெருமை பேசுறேன் உட்காந்து அது அல்ல. நீ எவ்வளவு எதிர முடியுங்க எங்க ஞானஸ்தானம் யாருக்கு தான் என்பது பெருசு அல்ல. 2 அங்கி வைத்திருந்தால் அதை ஒரு வங்கி நான் கொடுத்தால் நான் பெற்றிருக்கிற ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். என்னிடத்தில் இருக்கிற உணவை நான் மற்றதோடு பகிர்ந்து உண்ணுகிற பொழுது அது நான் பெற்றிருக்கிற ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். எப்ப நம்ம ஃபாலோ பண்ண போறோம்? வயசு எவ்வளவு கடந்து வந்துட்டோம். இன்றைக்காவது யோசிப்போம். ஒரே ஆண்டு ஒரே திருமுழுக்கு பல ஆண்டுகளாக பிரசவம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாதிரி பண்றோம். இந்த வருஷம் இப்படி வச்சு உங்களிடத்தில் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்க பழகு. ஆண்டவராகிய இயேசு தன் பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நல்ல வசனம் இருக்குது. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனமா? ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 32. தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் என்று. அவருடைய சொந்த குமாரன் நம் மேல் வைத்த அன்பு. நம் மணமக்கள் என்னால் உருவாக்கப்பட்டவர்கள், சாயல் இருக்கிறவங்க அழிந்து போகக்கூடாது என்பதற்காக, இந்த மனுகுலத்தை மீட்பதற்காக நம்ம மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமா தன் ஒரே குமாரனையே கொடுத்தார். மற்றதெல்லாம் கொடுக்கிறதுக்கு அவரால் முடியாதா? இருக்கிறத கூட ஆண்டவர் வந்து கொடுப்பார். நாளைக்கு என்ன ஓடுன்றது தான் சேர்த்து வச்சிருக்கிறேன். அடுத்த மாசத்துக்கு தேவைன்னு தான் சேர்த்து வச்சிருக்கிறேன். அடுத்த வருஷத்துக்கு தேவைன்னு தான் நீ சேர்த்து வச்சிருக்கிறேன். என் பிள்ளைகளுடைய படிப்புக்காக, என் பிள்ளைகளுடைய வேலைக்காக,
என் பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எங்க என்ன பண்ண போறோம்? அது கொடுக்க பழகுங்க. ஆளுக்கு கொடுக்கணும்னா போதும், தலை வெடிச்சிருக்கும். இன்னும் எங்க மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க போறீங்க? உங்களை ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்தவ வாழ்ந்து கொஞ்ச காலம், நமக்கு இன்னும் கேரண்டியான வாழ்வு கிடையாது. வாழ்கிற கொஞ்ச காலத்துக்கு நான் எப்படி வாழப் போகிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருந்தேன், அதுக்கேற்றபடி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது ஆயக்காரங்க போய் கேட்குறாங்க, 12ஆம் வசனம் சொல்லுது, 12-13 ஆயக்காரன் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி போதவரை நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அதற்கு உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிற அதிகமாய் ஒன்றையும் வாங்காதிருங்கள் என்று அவர்கள் பணி செய்கிறோம். ஆயக்காரர்கள் வரிவாசியில் இருக்கிறவர் சீக்கிரமா வரணும்னா அதுக்கு ஒரு அவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்புறது. ஒண்ணுமே இல்லைன்னா கூட அவங்க அதிகம் அதை ஒரு அளவுக்கு அவங்க குறைச்சி இல்லை அதிகமாக்கி ஏதோ ஒரு காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அவர் சொல்றாரு, இதெல்லாம் திருமுழுக்கு பெற்றா அதுக்கு அடையாளம் இல்லை. ஒழுங்கா இருக்கும், உனக்கு இருக்கிறத போதும்னு நினைக்கணும். எக்ஸ்ட்ரா வாங்கினதுக்கு சேர்த்து வச்சுக்கணும். ஞானஸ்தானம் பெற வந்தீங்கன்னா, ஞானஸ்தானம் பெற்றால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், நீங்கள் எங்க எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ அந்த அழைப்புக்கு ஏற்றபடி இருங்கன்றதுதான் அர்த்தம். கணவனா, மனைவியா, பெற்றோரா, பிள்ளையா, சகோதரனா, சகோதரியா, விசுவாசியா, நீ எப்படி இருக்க வேண்டும், எதற்காக நீ அழைக்கப்பட்ட, எங்க இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது, அங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அதை விட்டுட்டீங்கன்னா குருவி அலையுது, அந்த மாதிரி அலைவுன்னு நீதிமொழிகள் வாசிக்கும். கூடு விட்டுட்டு போன குருவி எப்படி இருக்குமா? நீதிமொழிகள் 27:8 சொல்லுது, கூடு விட்டு விடுகிற குருவி இங்க வந்து அலைகிறது போல. நீதிமொழி 27:8 கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை, நீ எந்த உனக்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்தானம் என்ன, நீ எங்க இருக்க வேண்டும், அதுக்கு எப்படிதான் அட்ஜஸ்ட் ஆகணும், எப்படிதான் பொறுமையா இருக்கணும், எப்படிதான் விட்டு கொடுக்கணும், எப்படிதான் தாழ்ந்து போகணும், எப்படிதான் அனுசரித்து போக வேண்டும். ஆண்டவருக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பொசிஷனுக்கு ஏற்றபடி நீங்கள் ஆண்டவரை மையப்படுத்தணும். ஆயக்காரருக்கு தெளிச்சோம், ஞானஸ்தானம் வந்து ரைட்டு, நீங்கள் கொடுக்கப்பட்ட அளவுக்கு ஏற்றபடி நடக்கும், மிஞ்சி அதிகமாக வாங்காதீங்க. போஸ்ட் செக்ரட்டரி வந்துட்டார், அவர்கள் யோவான் ஸ்தானம் பார்த்து நான் கூட வந்துட்டேன், திருமுழுக்கு பெறணும், ஞானஸ்தானம் பெறணும், நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்கிறோம். அடுத்தது 14 இடுக்கல், நீங்கள் ஒருவருக்கு இடுக்கல் செய்யாமல் பொய்யாய் குற்றம் சாட்டாலும் உங்களுக்கு சம்பளம் போதும் என்று இருங்கள். ஞானஸ்தானம் பெற்றா நீங்கள் உங்கள் சம்பளத்தில் வாழறதுக்கு முறையை கற்றுக்கணும். இவங்க கொடுப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க, இதெல்லாம் வாங்கிக்கலாம், அங்க வாங்கிக்கலாம்னு இப்படி ஓடுற வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் நல்லா புரிஞ்சுங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டா அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இன்னொருத்தர் நம்ம மேல என்ன பண்ணக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது, இன்னொரு கை நீட்டி நம்மை குறைக்கூடாது, நான் யாருக்கும் எடுக்கல் செய்யக்கூடாது. ஒண்ணுமே நமக்கு தெரியாது, மற்ற மருந்து புறங்கூறுகிறவங்க அவங்களோட சேர்ந்துப்பாங்க, அங்க போய் அதை பத்தி பேசுவாங்க, இங்க போய் இங்க பேசுவாங்க, ஒன்றும் தெரியாது. இடுக்கல் செய்யாது, மற்றவர்களை குற்றம் சாட்டாதவர்கள். உங்க சம்பளத்துல வாழ பழகுங்க. உங்களுடைய அப்படினால் ஆண்டவர் திறமை கொடுத்திருக்கிறார், தாழ்நிலை கொடுத்திருக்கிறார், உழைக்கப்படியான அழைப்பு உங்களுக்கு இருக்கிறது, அதுல நிக்க நீங்க பழகும். நீங்க இவ்வளவு காலங்கள் திருமுழுக்கு பெற்றோம், இந்த சபையில் அங்கமா இருக்கோம், இந்த பொறுப்புல இருக்கிறோம், அந்த பொறுப்புல இருக்கிறோம், இப்படி சொல்லிக் கொள்கிறது அர்த்தம் இல்லை. அதை விட முக்கியமானது, நான் திருமுழுக்கு பெற்றிருக்கிறேன், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, ஆண்டவருடைய திட்டத்தில் இணைந்து செயல்படுத்துவதற்காக. அதனாலதான் இயேசு உலகத்தில் வந்த பொழுது சொன்னார், இங்க வர்ற மக்கள் எல்லாம் திருடணும், கொள்ளைக்காரனும் வந்துட்டாங்க, அவர்கள் திருடுறதுக்கும் கொள்றதுக்கும் தான் வந்திருக்கிறாங்களே அன்றி வேறொன்றுக்கும் வரவில்லை. இயேசு சொல்றாரு,
நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படுவதற்கு வந்தேன். ஒவ்வொருவரும் முழுமை பெற வேண்டும், பரிபூர்ணம் அடைய. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவ வளரணும், கிறிஸ்துவோடு வளரணும். கிறிஸ்துவுக்காக நீங்கள் வளர வேண்டும் என்று அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. ஏதோ ஒரு நாள் எழுத வாசித்து ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போறது நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. முடிவு பரிந்தும் ஆண்டவரை நிலைத்திருந்தால்தான் இந்த ரட்சிப்பே முழுமை பெறும். முடிவு பரிந்தவன்ட்டு இல்லாம ஏதோ ஒரு காலத்துக்கு படிக்கிற வரைக்கும், வேலை கிடைக்கிற வரைக்கும், திருமணம் ஆகிற வரைக்கும் இப்படி அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வர்றதில்லை. என் வாழ்வின் முடிவு பரியந்தம் கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு வாழ்வு, அது ரட்சிப்பிற்கு நேராக நம்மை நடத்துகிறது. அப்பொழுதுதான் இந்த ரட்சிப்பின் முழுமை பெறுகிறது. அப்பொழுதுதான் கிறிஸ்துவோடு நானும் என் குடும்பமும் ரட்சிக்கப்படும். சிறைச்சாலை அதிகாரி பவுலும் சீலாவை பார்த்து சொன்னார், நீங்க சொல்றது நல்லா இருக்குது, அந்த இயேசு இருக்கணும், அந்த ரட்சிப்பு போன என்ன. அப்போ சொல்றாரு, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கும். இந்த விசுவாசம் இல்லாம திருமுழுக்கு பெற்று பிரயோஜனம், திருச்சபையின் அங்கமாக இருக்கிறதுனால பிரயோஜனம். இதை கூறுவதற்கு ஒரே ஆண்டவர், ஒரே திருமுழுக்கு இருக்கதான் செய்யும். இந்த திருமுழுக்கு பெற்றால் என் வாழ்க்கையில மாற்றம் இருக்க வேண்டும், ஒரு புது வாழ்வு, புது சிருஷ்டிக்குரிய அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். கொலைசேர்க்கைகள் நிருபத்தில் அழகா பதிவு பண்றாரு. கொலைசேர்க்கைகள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எப்படி சொல்லுது? ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவர்களே மரித்தோரிலிருந்து எழுப்பின, ஆமா, விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கு. பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக இருப்பதற்கு ஒரு அடையாளம். ஞானஸ்தானம் என்பது எப்படி நான் வாழ்கிறதல்ல, பாவத்தில் செத்து நீதிக்கு பிழைக்கிறேன். கிறிஸ்து உயிர் தெழுந்தார், அவரோடு நானும் உயிர் தெழும்படியாக என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். பாவத்தை விட்டு விலகி இருக்கிறேன், பாவத்திலிருந்து எனக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது என்ற உறுதிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் உயிர் தெழுந்த கிறிஸ்துவோடு நம்ம இணைக்கும். ஆண்டவராகிய இயேசு மறுபடியும் வரப்போகிறார். அப்போ நாம் எல்லாம் போய் சேரணும். அப்போ சேரப்போனால் இந்த திருமுழுக்கு பெற்றதுக்கு அடையாளமா எல்லாம் போய் சேரும். இல்லைன்னா சேர, இல்லைன்னா அங்கங்க நிற்க வேண்டியதுதான். ஈஸியா கண்டுபிடிச்சிடுவார் ஆண்டவர், இது வெள்ளாடா செம்மறியாடான்னு கண்டுபிடிச்சிடுவார். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு, இதை ஒட்டுமொத்தமாக இப்போ சொன்னதுதான் இன்று வாசிக்கப்பட்ட 2 வேத பகுதி. மோசே பெரியவனா நினைச்சான், அகந்தையா நினைச்சான், எனக்கு மேல யாரும் இல்லை, 6 லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், இறைச்சி கொடுக்க முடியுமா, இருக்கிற ஆட்டில் மாட்டியை வெட்டினா கூட ஒரு 4 நாளைக்கு கொடுக்கலாம். 6 லட்சம் பேருக்கு இன்னும் இஷ்டம் போல ஒரு நாள் வேணா, 2 நாளா, 5 நாளா, 10 நாளா, 20 நாளா, ஒரு மாசத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்களே, முடியுமா? நீ உன் கேள்வி கேட்கிறான் ஆண்டவர். ஆண்டவர் சொல்ற, என் கை குடியா போய்க்குது, என் வல்லமை, என் பலன், நீ குறைச்சி எல்லாம் போடுறியா? கூப்பிட்டாரு, 70 பேரை கூப்பிட்டார். 70 பேரை கூப்பிட்டு கூட பக்கத்தில் நில்லுங்கிறாங்க. எல்லாம் நின்று ஆண்டவர் ஆராதிச்சா, தேவ மகிமை இறங்கி 70 பேரும் திருதர்சனம் உரைக்கும். இங்க வந்து 68 பேர் தான் இருந்தான், 2 பேர் இன்னும் பாலையில் இருக்கிறான். அவன் அங்கேயே நிரம்பி திருதர்சனம் உரைக்கிறான். ஆண்டவருடைய மகிமை. நான் சொன்னேன், கிறிஸ்துவராக இருக்கிறவர்களை காட்டிலும், கிறிஸ்துவராக மூழ்கி கிறிஸ்துவராக இருக்கிறவர்களை காட்டிலும் அது மற்ற நம்பிக்கையுடையவர்களாக போய் சேர்ந்துருவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுதான். நாம் ஆண்டவரோடு இல்லை என்றால் இந்த கல்லில் இருந்து ஆபிரகாம் பிள்ளைகள் உருவாக்குவார். நீ நான் நினைச்சிருக்கேன், எங்க அப்பா கிறிஸ்தவர், எங்க அப்பா எங்க தாத்தா ஊழியர், இப்படி நினைச்சுன்னு உட்காந்து பெருமை பாராட்டுன்னா நாளைக்கு இந்த கல்லில் இருந்து என்ன பண்ணுவாரு? ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உருவாக்குவார். மிக ஜாக்கிரதையா இருக்க. அதுதான் படிப்பை மோசைக்கு வெளிப்படுத்த படிப்புகிறேன். அப்பா உன்னை அழைத்தது உண்மைதான், எகிப்திலிருந்து விடுதலை ஆனது உண்மைதான்,
10 வாதைகளை எகிப்தில் உண்ண வச்சுதான் செய்தேன். அதுக்காக என்ன குறைச்சி எதை போற்றாங்க. நான் எரிச்சல் உள்ள தேவன், நீதி உள்ளவர், நியாயம் விசாரிக்கிறவர். உன் பேச்சு, உன் நடத்த, உன் பார்வை, உன் வாழ்வு என்னை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கணும். நீ என்னையே சந்திக்கப்படுகிறிய. என் கை குறியா போச்சு. ஏசி 57:1 சொல்றது போல என் கை குறிய போகல, என் செவி மந்தமா இல்லை. நீ எங்க பேசுற காதல் விழுந்துனே இருக்கும். அதை ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கு. அதேதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வாசித்து மாதிரி இன்னும் என்னுடைய மந்தையில் சேர வேண்டிய ஆடுகள்லாம் இன்னும் இருக்குது. அதை சேர்த்து வருவதற்கு அவர் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே சேர்ந்த மொழியை சரி பண்றதுக்கு நம்ம இன்னும் முடியல. 100 ஆடு இருந்தது, 99 ஆடை விட்டு ஒரு ஆடு தேடி போன மெய்ப்பன். இன்றைக்கு அந்த ஆடு திருப்பி வந்த மாற்றம். இந்த 99 பத்திரமா பார்த்துக்கலான்னு இங்கேயே உட்காந்துக்கிறாங்க. எனக்கு வெளியே போன ஆடுகள், வெளியே இருக்கிற ஆடுகள் மந்தைக்குள்ள சேர்க்க முடியும். இருக்கிறது ஒன்னா இல்லை. 99 திருமணம் அப்படி திருமணம் இப்படி ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம் ஓட போறது. ஒண்ணு ஒருமன பாடு இல்லை, ஐக்கியம் இல்லை, உறவுகள் இல்லை, பரிசுத்தம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. அன்றைக்கு எழுதும்போது சொன்னார் 99 அப்படியே விட்டுட்டு ஒரு ஆடை தேடி போனாரு. அது கண்டுபிடிச்சு சந்தோஷமாய் திரும்பி வந்தார். ஆனா அந்த 99 ஆண்டுக்கு இன்னைக்கு இருக்காது. மிக ஜாக்கிரதை. எவ்வளவு கடினமாய் உடைந்து போய் ஆண்டவராகிய தேவன் நமக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டே இருக்கிறார். கடைசி ஒரு வசனம் எபிரேயராக்கியம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்வது போல மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறது இல்லையா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த கனி கொடுக்க முடியாம இருக்கிறோம். அவளை மாற்ற முடியலையே. விளக்கத்தை உடைஞ்சிடும் பொழுது உருகி ஆண்டவர் நம்மை பார்த்து ஏகத்தோடு காத்திருக்கிறார். திருமுழுக்கு பெற்றிருக்கிறோமே, அதற்கு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணுமா? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு மறுபடியும் மறுதலித்து வாழணும்? இந்த தீர்மானம் 2021 ஆசீர்வாதமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக ஆண்டவருக்கு பிரதிபலிக்கின்றவர், ஆண்டவரை பிரதிபலிக்கிறவராக இருக்கிற என் பேச்சில், நடத்தின வாழ்வில் ஆண்டவரை மையப்படுத்துவேன். தீர்மானம் எடுப்போமா? ஜெபம் செய்யும். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகவல். இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனை வழியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவரே, வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரும் விசேஷித்தமானவர்கள், உம்மால் அழைக்கப்பட்டவர்கள், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உங்களுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். ஒரு நாளும் ஒருவரும் வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, நீ சிந்தின உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து புதுப்பித்து புதுவாழ்வை ஒவ்வொரு மேலும் வைப்பீராக. குறைகளை நிறைவாக்குங்க. நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியத்தாரம் பூமியில் நிலைத்திருக்க அனுபவத்தை பெற்றுள்ளார். நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமென். சபைக்கான அறிவிப்பு செயலர் அவர்கள் வாசிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆராதனை முறையில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த வாரமும் 8 மணிக்கு ஒரு ஆராதனையும் 10 மணிக்கு ஒரு ஆராதனையும் நடைபெறும். சபையார் கவனத்தில் கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே அறிவித்தபடி இன்று 2வது ஆராதனை 10 மணி ஆராதனை முடிந்தவுடன் ஆயர்கள் மற்றும் சபை ஊழியரை கண்டுகொள்ளும் நிகழ்ச்சி நடைபெறும். அது கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடும். தயவு கூர்ந்து சபையார் அதில் தங்கி போக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டுக்கான கல்வி ஊக்கத்தொகை, அதாவது ஸ்காலர்ஷிப், தேவைப்படுகிற மாணவர்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளோம். ஆராதனை முடிவில் அதற்கான ஃபார்ம்ஸ் விநியோகிக்கப்படும். தேவைப்படுவோர் எங்களிடத்திலே பெற்று செல்ல உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதன் பொறுப்பாளர்களாக திரு சந்தோஷ் சாமியல், திருமதி கலைச்செல்வி, திரு ஜோயல் வில்சன் அவர்கள் பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். ஒரு துக்க செய்தி. கடந்த வாரத்திலே காலம் சென்ற திரு டி பால்ராஜ் அவர்களுடைய துணைவியார் திருமதி ரோஸ் பால்ராஜ் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் 13ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவருடைய நல்லடக்கம் அடுத்த நாள் 14ஆம் தேதி நடைபெற்றது. சபையார் குடும்பத்தாருக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்தில் இப்படி ஒரு வாட்ச் இங்கே கிடைக்க பெற்றோம். இதனுடைய உரிமையாளர் இங்கே இருக்கிறீர்கள் என்றால் எங்களிடத்தில் வந்து இதை பெற்று செல்ல உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆயுள் இல்லத்தின் எலுமிச்சம்பழம் ஏலத்திற்கு வந்திருக்கிற
திருச்சபையார் அதை வாங்கி செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விவரம் 10/1/2021 முதலாம் காணிக்கை மாத சந்தா காணிக்கை 57,945, சோதர காணிக்கை 3,535, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 1915, பெண்கள் ஐக்கிய சங்கம் 2,635, வாலிபர் ஐக்கிய சங்கம் 1,170, புதிய ஆலை கட்டட நிதி 2005, ஓய்வு நாள் பள்ளி 930, பேராய விடுதி நிதி 170, நலிந்தோர் நிலம் நிதி 2030, குருத்துவ பணியாளர் நிதி 370, ஆராதனை காணிக்கை 6,480, கல்வி நிதி 735, ஒயிட் கிறிஸ்மஸ் காணிக்கை 700, வருடாந்திர குடும்ப நன்றிப்படையில் 2000, இசை உலா காணிக்கை 1,600, ஆக மொத்தம் 84,220. இரண்டாம் காணிக்கை சோதர காணிக்கை 2000, பிறந்தநாள் காணிக்கை 500, ஆராதனை காணிக்கை 7,120, ஆக மொத்தம் 10,300. புதிய ஆலய கட்டட நிதி திரு சூரிய பிரதாப் அவர்கள் மூலமாக 3000 கிடைக்கப்பெற்றோம். நன்றி. விவாத அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் பெத்தேல் ஆலயத்தை சார்ந்த திரு ஏடி பாண்டியன் அவருடைய குமாரத்தி டி பிரேமா என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் பெத்தேல் ஆலயத்தை சார்ந்த திரு வி அருண் என்பவர் காலம் சென்ற இ வெங்கடேசன் என்பவருடைய மகனுக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடைகள் நம்முடைய திருச்சபை நியமப்படி தேச சட்டப்படி இருக்குமானால் திருச்சபை போதற்கு எழுத்தின் மூலமாக எழுதி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் பெத்தேல் ஆலயத்தை சேர்ந்த திரு டி ராபர்ட் ஜெய்சிலன் என்னுடைய மகன் திரு ஆர் ஸ்டான்லி என்பவருக்கும், பெருநாம்பட்டு எம்வி குப்பம் குருசேகரம் தூய யோவான் லுத்ரன் திருச்சபையை சார்ந்த ரெவரண்ட் ஆர் வில்சன் டேவிட் என்னுடைய மகள் செல்வி டபிள்யூ பிளஸ்ஸி வின்சி ராணி என்பவருக்கும் திருமணம் செய்வதாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடை நம்முடைய திருச்சபை நியமப்படி தேச சட்டப்படி இருக்குமானால் அதை திருச்சபை போதற்கு எழுத்தின் மூலமாக எழுதி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவும் இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. திருமணத்தில் நினைக்கப்பட போகின்ற பிள்ளைகளுக்காய் திருச்சபையார் கருத்தாட்சேபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாரும் எழுதி நின்று கிறிஸ்துவ கீர்த்தனையில் 251வது கீர்த்தனை 251 நாம் யாரும் எழுதி நின்று இந்த பாடலை பாடுவோம். அப்பொழுது இரண்டாவது காணிக்கை சேகரிக்கப்படும். ஞான ஸ்தானமாம் ஞான திரவியம் என்ற பாடலை சேர்ந்து பாடலாம். Oh
மட்டும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகின்ற ஆண்டவரே, இந்த நாளின் வழிபாடில் நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக கொடுத்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் தொட்டு ஆசீர்வதிங்க. சமாதானம், சந்தோஷம், மன நிறைவை தொடர்ந்து உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுங்கள் சுவாமி. அனைத்து வசதிகளும் வாய்ப்பிருந்தார் வியாதி மத்தியில், பலவீனத்தின் மத்தியில், வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சைகளிலும் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் சுவாமி. நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தார். சிறு பிள்ளைகள், வயது முதிர்ந்தவர்கள், ஆலயத்து வர முடியவில்லை என்று ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக செபிக்கிறேன். இந்த முகநூல் வழியாக ஆண்டவரே இந்த வழிபாட்டில் இணைந்து ஆண்டவரை பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தார். விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்தும் உண்மை நிலைத்திருக்கிற அனுபவத்தை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உடைய நாமத்தினால் செபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டும் கிருபையாய் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே திருமுழுக்கில் ஆண்டவரே தங்கள் குழந்தையை கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பிரதிஷ்டை செய்து திருமுழுக்கு பெற்று இந்த குழந்தை உமக்கென்று வளர்ப்போம் என்று தீர்மானித்து கடந்து சென்ற பெற்றோர்களுக்காக செபிக்கிறேன். பொறுமையோடும் பொறுப்போடும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் செய்த அறிக்கையின்படி தங்கள் குழந்தையை உமக்கென்று வளர்த்திட கர்த்தர் கிருபை செய்கிறார். விவாக அறிக்கை வாசிக்கப்பட்டு ஆண்டவரே குடும்ப வாழ்வில் இணைக்கப்பட போகின்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். உடைய பிரசன்ன பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஏற்ற காலத்தில் நல்ல குடும்பம் அமைய உடைய நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கும் ஆண்டவரே சிறப்பு காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள், மாதாந்திர காணிக்கைகள், ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து சிறுத்திற்கு நன்றிபடும் காணிக்கைகள் இவைகளெல்லாம் அங்கீகரித்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. மறுபடியும் இந்த வழிபாடுகளை கலந்து கொண்டு உடைய நாமத்தை மையப்படுத்த மட்டும் உடைய நீதி மனதிலத்தினால் எங்களை தாங்கி பராமரித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் சொல்கிற அந்த பிதாவே. நாம் யாரும் எழுதிலிருந்து கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்காக எங்கள் விரோதமாய் பெற்று சேர்க்கிற மணிகளும் போல குற்றம் பண்ணி எங்களை சொல்லி பேசும் நாமத்தில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றைக்கும் போக முடியவில்லை. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் படைத்தலும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்கள் இருப்பதாக. ஆமென்.